பெந்தெக்கோஸ்தே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் 50 என்று அர்த்தம். 50 என்று அர்த்தம். 50வது நாள், அதான் பெந்தெக்கோஸ்தே என்று. பழைய ஏற்பாட்டிலுமிருந்தும் புதிய ஏற்பாட்டிலுமிருந்து இந்த பெந்தெக்கோஸ்து நாளை குறித்து இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கிறேன். நான் அதுக்கு முன்பாக 1-2 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பெந்தெக்கோஸ்து அப்படின்னு சொன்னாலே ஒரு அலர்ஜி, அந்த வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. பிரதர் நீங்க எந்த சர்ச் அப்படின்னு கேட்டா பெந்தெக்கோஸ்து அப்படின்னு சொல்றதுக்கு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் பெந்தெக்கோஸ்து சபை என்று நமக்கு பெயர் வந்தது என்று சொன்னால் உங்களுக்கு புரிகிறது போல சொல்லுகிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு சில நேரத்தில் அகஸ்டின் என்று பெயர் வைக்கிறாங்க. ஏன்ப்பா அகஸ்டின் பெயர்? ஆகஸ்ட் 15 பிறந்தனால அதுக்கு நான் நினைவு கூறும்படியாக அகஸ்டின் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறேன் சரின்னு சொன்னால், கொரோனா காலத்தில் பிறந்த பிள்ளைக்கு ஒருத்தங்க பேர் வச்சாங்க கொரோனா குமார். எதுக்கு? மறந்துடக்கூடாது இல்லையா? இஸ்ரவேலுக்கு போய் வந்த பிறகு ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறந்தது. அவர்கள் பிள்ளைக்கு பேர் வைத்தார்கள் ஜெருசலேம். பெந்தெக்கோஸ்து நாளிலே புதிய ஏற்பாட்டு சபை பிறந்ததினால் பெந்தெக்கோஸ்து சபை என்று அழைக்கப்படுகிறது. பெந்தெக்கோஸ்து என்பது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. பெந்தெக்கோஸ்து என்பது 50வது நாள். அது ஒரு அறுவடையின் பண்டிகை நாள். நான் அதை உங்களுக்கு பின்னதாக பேசும்போது உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பித்தது. இப்போ நம்முடைய காலத்திலையும் பெந்தெக்கோஸ்து அப்படின்னு சொல்றதை விட நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சொல்கிறேன். நீங்கள் யார் என்று அப்படின்னு கேட்டால், நான் ஒரு பெந்தெக்கோஸ்காரன் என்று சொல்ல அறியப்படுகிறதை விட நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறியப்படுகிறதிலே தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க யார் அப்படின்னு கேட்டால், நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் எத்தனை பேர் அது போதும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 50வது நாள், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த 50வது நாள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3வது நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். 40வது நாளிலே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட 10வது நாளிலே பெந்தெக்கோஸ்து என்கிற நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஊற்றப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த 50வது நாளிலே யூத சமயம் ஆரம்பிக்கப்பட்டது என்று அவர்கள் அறிந்தார்கள். எப்படி 50வது நாள்? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வந்த பிறகு 10 நாட்களுக்கு பிறகு 40 நாள் மோசே மலையின் மேல உட்கார்ந்து 10 கட்டளைகள் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஏறக்குறை 613 பிரமாணங்களை சொல்லிக் கொடுத்தார். அதற்கு பிறகுதான் யூத கலாச்சாரம், யூதர்களுடைய வாழ்க்கை நெறி அங்கே உண்டாகிறது. பஸ்கா பண்டிகை யூதர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை. யூதர்களுக்கு 7 முக்கியமான பண்டிகைகள் உண்டு. அந்த 7 பண்டிகையும் உங்களுக்கு சுருக்கமாக நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 7 பண்டிகைகளும் லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த பிக்சரை ஒன்று டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்க பார்க்கலாம். லேவியராகமம் 20. நீங்கள் அப்படியே பைபிளை இப்போ திறக்கண்டா, நாங்கள் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த பிக்சரை போடுங்க பார்க்கலாம். லேவியராகமம் 23வது அதிகாரத்தில், அந்த ஒரு அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் இருக்கிறது. இதான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும் என நான் நம்புகிறேன். தெரியாவிட்டால் நான் சொல்லுகிறேன். அந்த லாஸ்ட்ல இருக்கிற பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது முதற் பலன்களின் பண்டிகை, கீழே இருக்க அறுப்பு கால அல்லது வாரங்களின் பண்டிகை. அந்த அறுப்பு கால அல்லது வாரங்களின் சென்டர்ல 4வது இருக்கிற நடு மையத்தில் இருக்கிற பண்டிகை தான்
பெந்தகோஸ்து பண்டிகை என்று அழைக்கிறோம். 5 எக்கால பண்டிகை, 6 பாவ நிவர்த்தி பண்டிகை, 7 கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் ஒரே அதிகாரத்தில் இருக்கிறது. லேவியராகம புத்தகம் 23வது அதிகாரத்திலே இருக்கிறது. இந்த 7 பண்டிகையில் நான் உங்களுக்கு 2 பண்டிகைகளை கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பெந்தகோஸ்து நாளுக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் வாரங்களின் பண்டிகை. சொல்லுங்க சத்தமா, கேட்ட போது. இன்னொரு பேர் சொல்லுவாங்க அறுப்பு கால பண்டிகை. சொல்லுங்க, அறுப்பு கால பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ் பண்டிகை, பெந்தகோஸ் என்று சொல்வார்கள். இப்போ ஏன் இந்த பெந்தகோஸ்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், நான் இங்கே இருந்து ஆரம்பித்தால் உங்களுக்கு புரியும் என்று நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் உங்க பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் பக்கம் 230 7-8 வசனத்தை நம்ம எல்லாரும் சத்தம் உயர்த்தி வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் வாசிக்கணும். எடுக்காதவங்க டிஸ்பிளேல வரும் என விசுவாசிக்கிறேன். டிஸ்பிளே பார்த்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7-8 வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவுள். இங்கேயே நீங்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள், இங்கேயே கை வைத்துக் கொள்ளுங்கள். இனி நான் பழைய ஏற்பாட்டில் உள்ள 2 பண்டிகைகளை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். எல்லாரும் என்ன கவனிங்க. முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. இன்னொரு பண்டிகை நம்ம இன்றைக்கு சொல்லப்பட்ட அறுப்புகளின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ் பண்டிகை. இது 2ஐயும் என்னுடைய பஸ்கா பண்டிகை என்னுடைய இடது பக்கத்திலையும், அறுப்பு கால பண்டிகை அல்லது பெந்தகோஸ் பண்டிகை என்னுடைய வலது புறமாக வைக்கிறேன். இது 2ஐயும் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார் என்றால், இந்த பஸ்கா என்கிற பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை செய்ய வேண்டும். அந்த பண்டிகையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்க வேண்டும். அதனுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டு வாசலே நிலைக்கால்களிலேயும் மேற்சட்டத்திலே, நிலைக்கால்கள் என்றால் அந்த 2 பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டளை, மேற்சட்டம் என்றால் மேலே, கீழே பூசிடக்கூடாது. நிலைக்கால்களிலே மேற்சட்டத்திலையும் பூசணும். அதோடைய மாம்சத்தை சுட்டதாயும், சுட்ட இறைச்சி எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் பிடிக்குமோ பிடிக்காதோ நீங்கள் அப்படி தான் சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை ஆண்டவரே எனக்கு சுட்டது பிடிக்காது, எனக்கு ஃப்ரைடாக தான் பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் மசாலா போட்டால் தான் பிடிக்கும், அப்படியெல்லாம் இங்கே பிரமாணம் கிடையாது. நீங்கள் சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற பிரமாணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த பஸ்காவை சாப்பிடும்போது எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், புளிப்பு இல்லாதவர்களாக புசிக்க வேண்டும். புளிப்பு என்று சொன்னால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியத்தை சொல்லுகிறார். துர்க்குணம், பொல்லாப்பு. இந்த புளிப்போடு கூட இந்த பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க கூடாது. என்ன அர்த்தம்? இந்த பஸ்காவை நீங்கள் ஆசரிக்கும் போது
உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற புளித்ததை நீங்கள் மாற்றி வைத்துவிட்டு இந்த பஸ்காவில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஆனால் இந்த பெந்தகோஸ் என்கிற பண்டிகையை நீங்கள் கொண்டாடுகிறதான நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கே 1 கொரிந்தியர் 5 கை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ லேவியராகமம் 23வது அதிகாரத்திலே வாருங்கள். லேவியராகமம் புத்தகம் 23வது அதிகாரம், அதனுடைய 16வது வசனத்திலிருந்து 15லிருந்தே வாசிச்சிடலாமா? பக்கம் 99 வாசிப்போம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில், வாசிங்க, எடுத்துக்கிட்டீங்களா? சரிதானா? சாரி, லேவியராகமம் 23. ஓகே, லேவியராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 15. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளை 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வர வேண்டும். இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, பஸ்காவில் என்ன கொண்டு வரக்கூடாது? புளிப்பை கொண்டு வரக்கூடாது. இங்கே பெந்தகோஸ்துல என்ன கொண்டு வர வேண்டும்? கொஞ்சம் புளித்ததை கொண்டு வர வேண்டும். புளித்தது என்று சொன்னால் நான் முதலாவதாக என்ன சொன்னேன்? துர்க்குணமும் பொல்லாப்பும். என்ன ஆண்டவர் இங்கே சொல்ல பெந்தகோஸ்தின் மூலமா சொல்ல வருகிறார் தெரியுமா? பெந்தகோஸ் பண்டிகையில் நீங்கள் வருகிறதான நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற துர்க்குணம், பொல்லாப்பை தெய்வ சமூகத்திலே பலிபீடத்திலே கொண்டு வந்தால் அங்கே பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். அங்கே எரிகிற அக்கினியில் இது அசைவாட்டப்படுகிறதான நேரத்தில் இந்த புளிப்புகள் எல்லாம் முற்றிலுமாக அறுக்கப்பட வல்லமையுடையதாக இருக்கிறது. பெந்தகோஸ் பண்டிகையுடைய முதலாவது பெரிய ஒரு லட்சியம் என்னவென்றால், இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் 120 பேர் கூடியிருந்து காத்திருந்து ஜெபிக்கிறதான நேரத்தில், பெந்தகோஸ் என்கிற நாள் வந்ததான நேரத்தில் அவர்கள் மேல அக்கினியாக ஆவியானவர் இறங்கி வந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர்களில் இருக்கிற புளிப்பை பட்சித்து போடுவதற்காக கர்த்தர் அந்த அக்கினியை கொண்டு வந்தார். நான் முதலாவதாக இதை மட்டும் சொல்லி ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். என்னவென்றால், இந்த பெந்தகோஸ்தை நினைவு கூறுகிற இந்த நாளில் எனக்குள்ளே இருக்கிற துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற புளிப்பை தெய்வத்துடைய பலிபீடத்தில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அக்கினியை அனுப்பி எனக்குள்ள இருக்கிற புளித்ததை பட்சித்து போடுவாராக. எனக்கு புரிந்தன்னு சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்ல கைகளை தட்டி வர ஆமென்னு சொல்லி விடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க எனக்குள்ளேயும் புளிச்சது உண்டு? ஒத்துக்கொண்டால் ஆண்டவர் நம்ம இன்னும் சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த பெந்தகோஸ் ஞாயிறுல முதலாவது தெய்வம் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நம்மில் இருக்கிற புளித்த சில சுபாவங்கள், துர்க்குணமும் பொல்லாப்பும், அதைத்தான் ஃபாதர் பாடினார். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. நம்ம எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, பல காரியத்தில் இடறுகிறோம். சாலோமன் தேவாலயத்தை கட்டி ஜெபிக்கும் போது சொன்னார், பாவம் செய்யாத ஒருவரும் இல்லையே என்று சொல்லி சொன்னார். யாக்கோபு நிருபம் எழுதும் போது சொன்னார், நாம் அநேக காரியத்தில் தவறுகிறோம் என்று சொன்னார். தவறு வருகிறதான நேரத்தில் நாம் அந்த புளித்ததை கொண்டு
நேரடியாக வர வேண்டிய ஒரு இடம் உண்டு. பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற இடத்தில், அசைவாடுகிற இடத்தில், ஆவியானோர் அசைவாடுகிற இடத்திலே வருகிறதான நேரத்தில் நம்மில் இருக்கிற வேண்டாத பலவீனங்களை, புளித்ததை அவர் சுட்டரித்து போட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இதனுடைய இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால், தெய்வத்துடைய பெரிய நோக்கம் என்னவென்றால், பெந்தகோஸ்துடைய நோக்கம் என்னவென்றால், இந்த பூமியிலிருந்து சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்க வேண்டுமே ஆனால், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடையவர் அல்லவா, அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் அல்லவா, அவருடைய அக்கினியை அனுப்பி நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த பரிசுத்த, இந்த பெந்தகோஸ் ஆராதனையில், பெந்தகோஸ் பண்டிகையை நினைவு கூறுகிற இந்த ஆராதனையில் நான் ஒன்று கூட பரிசுத்தமாக்கப்பட்டவனாக போனோன்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு ஜெபமாக, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. ஒரு ஜெபமாக்கம் இது. இது ஒரு பாடல் அல்ல. எல்லாரும் ஒரு வாய்களை திறந்து, கைகள், பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி பாடணும் ஜெபமாக. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா இன்னும் இன்னும் உங்க சத்தம் உயரட்டுமே. பாவீனீச ஆண்டவரே, தேவாயிரக்கம். ஒரு முறை கூட உங்க வலது கரத்தை உங்க மார்பிலை சேர்த்து வச்சு சொல்லுங்க. பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா பாரும். ஒரு அக்கினி இறங்கணும், பாவங்கள் பட்சிக்கப்படட்டும். மானம் நொந்து உள்ளம் உடையணும், கண்கள் கண்ணீரால் நிரம்பணும். பெந்தகோஸ்துடைய பெரிய நோக்கமே நம்மை சுத்திகரிப்பது. பெந்தகோஸ்துடைய பெரிய நோக்கமே சபையை பரிசுத்தப்படுத்துவது. சுத்தம் 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 விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் நிச்சயமாகவே இயேசுவின் நாமத்தினால சில கட்டுகள் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். பாவத்தின் வல்லமைகள், நம்மில் இருக்கிற துர்க்குணங்கள், பொல்லாப்புகளை அவர் எரித்து போடுவார். செய்ய மாட்டீரோ பாவீனீச நானையா, தேவாயிரக்கம். நல்ல கவனிங்க. 120 பேர் மேல் வீட்டறையில காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிற இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்க காத்திருங்கன்னு சொன்னார். இவங்களுக்கு தெரியாத ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி, கர்த்தருக்கு தெரியும் நான் எதற்காக காத்திருக்க சொன்னேன் சொல்லி. இந்த 120 பேரை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இவர்களை உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். இவர்களை கொண்டு மரித்தோர்களை எழுப்ப போகிறார். இவர்கள் சத்துருக்கு பாதாளத்தை நடுங்க வைக்கிறவர்களாய் மாற போகிறார்கள்.
அப்படிப்பட்ட கிரியைகளை இவர்களை கொண்டு செய்ய வேண்டுமே ஆனால் முதல்ல இவர்களை சுத்திகரிக்க வேண்டும், இவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும். பரிசுத்தப்படுத்தாமல் என் தெய்வம் யாரையும் ஆசீர்வதிப்பது கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் என் ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியாது. பரிசுத்தமாக்கப்பட்டதுதான் எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறது. நான் இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். ஆண்டவர் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சபையை தந்து, இந்த இடத்துல ஒரு ஆராதனை தந்து, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் தந்து, நல்ல சவுண்ட் சிஸ்டத்தை தந்து, நல்ல ஜனத்தை தந்தது உங்களை இங்கேயே வைத்திருப்பதற்காக அல்ல, உங்கள் மேல் இருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றி எடுப்பதற்காகவே. உங்க மேல இருக்கிற அழைப்பை இந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தலைக்கு மேல கையை தட்டி வரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல இருக்கிற அழைப்பு, என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்கிற கிருபை, என் மேல இருக்கிற தெய்வ திட்டம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் அதற்குரியவர்களாக நம்மை பயன்படுத்த வேண்டுமே ஆனால் நம்மை முதலாவதாக பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அன்றைக்கு பைபிளில் வேற எங்கேயும் இல்லாமல் முச்சடியில் அக்கினி பற்றி எரிந்தது, எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி பற்றி எரிந்தது, ஜனத்தின் மேல பற்றி எரிந்தது, மேல் வீட்டறையில தான் அந்த ஆண்டு அக்கினி பற்றி எரிந்தது. ஏசாயாவை ஒரு அக்கினி தழலினால வாயை தொட்டு பரிசுத்தமாக என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு அக்கினியை ஆண்டவர் நம்ம மேல போடுவது, பெந்தகோஸ்திலே போடுவது எதற்காக என்று சொன்னால் இந்த நாளிலே நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நான் நம்புகிறேன், நம் அந்த வண்ணமாக போக மாட்டோம். நம்மை பரிசுத்தமாக்குகிற ஆவியானவர் இந்த பகல் வேளையில நம்மத்திலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். அந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் 2 கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிருங்க பகலாம். எங்களை நீர் பரிசுத்தமாக்குவீராக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்குவீராக. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கோபப்படாம எழுந்து நிற்கலாமா? இன்னும் பிரசங்கம் தொடங்கலன்னு நான் ஒரு முன்னரே மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். என் அருமையான அம்மாமார்களே, ஐயாமார்களே, எங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாரும் என்ன பாருங்க ஒரு வாட்டி. என் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். என் கர்த்தர் நம்மை அபிஷேகத்தால் நிரப்ப விரும்புகிறார். ஏன் இதை செய்ய முடியலைன்னா நாம் சரியில்லை. நம்மில் பாவத்தோடு கூட அவர் நம்மை பயன்படுத்த முடியாது. நாம் பாவத்தோடு கூட இருப்போமே ஆனால் அவருக்கு நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ நீங்கள் உள்ளத்தில் சொந்தமாக நம்ம கேட்டவர் நம்மை நாமே நிதானிக்க போகிறோம். எனக்குள்ளே இருக்கிற புளித்தது துர்க்குணம் என்ன, எனக்குள்ளே இருக்கிற பொல்லாப்பு என்ன, அதை அப்படி ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன். அது இன்னைக்கு என்னிலிருந்து மாறணும் ஆண்டவரே. விரும்புகிறவங்க மட்டும் உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அது மாறணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தினவங்க நல்ல கையை உயர்த்துங்க பாருங்க. நானும் கையை தான் உயர்த்தியிருக்கிறேன். இப்போ எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடி வலது கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அக்கினி என்ன தொடட்டும் ஆண்டவரே, அந்த அக்கினி என்ன தொடட்டும் ஆண்டவரே, அந்த அக்கினி என்ன தொடட்டும் ஆண்டவரே. என்னில் இருக்கிற துர்க்கணம் என்கிற புளித்ததை பலிபீடத்துக்கு முன்னால் நான் கொண்டு வர்றேன் ஆண்டவரே. பல நேரத்தில் பவுல் சொன்னது போல விரும்பினதை செய்யாம விரும்பாததே செய்கிறோம், விரும்புகிறத பேசாம விரும்பாததே பேசுகிறோம். நல்ல ஆராதனையில வைத்து தீர்மானம் எடுப்போம். இனி சினிமா பார்க்க வேண்டாம், இனி இந்த போதை வேண்டாம். ஆனால் அதையே நாம திரும்பவும் செய்கிறோம். உங்களை ஒரு அக்கினி சந்திக்குமே ஆனால், உங்களை ஒரு தேவனுடைய பிரசன்னம் சந்திக்குமே ஆனால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அவர் உங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறவர். நம்மை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறவர். நம்ம ஹெல்ப் பண்ணுகிறவராக வந்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிற நீங்க விரும்புங்க, வாஞ்சிங்க. என் தங்கச்சி, என் மக்களே, கொஞ்சம் வாயை திறந்து அப்பா அப்பா வாலிப காலத்தில் நான் சில நேரத்தில் விரும்புகிறத செய்யாம விரும்பாததை செய்கிறதுனால தடுமாறிடுற ஆண்டவரே, நிற்க முடியல ஆண்டவரே, விழுந்துடுற ஆண்டவரே. பிறகு யோசிக்கிறேன், இது வேண்டாமா இருந்து, இது வேண்டாமா இருந்து, இங்க போக வேண்டாமா இருந்து, இதை செய்ய வேண்டாமா இருந்து, இது எனக்குள்ள இருக்கிற ஒரு புளித்தது. அதை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். விட முடியாததை சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு சில நேரத்தில் துர்க்குணத்தை விட முடியாம இருப்பீங்கன்னா இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். இந்த பலிபீடத்துக்கு முன்பாக, இந்த ஆராதனைக்கு முன்பாக
ஆண்டவரே என்னை தொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே என் மத்தியில அசைவாடுங்கப்பா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கைகளை விரித்து நான் நம்புகிறேன் சிலர் ஆண்டவரை இப்போ தொடுவாருங்க. சிலர் மேல இருக்கிற நெருக்கங்கள், ஆவியிலே கட்டப்பட்ட அனுபவங்கள், ஜெபிக்க முடியாத கட்டுகள், உள்ளத்தை பாரப்படுத்தி அன்னைக்கு யாரோ என்னை இப்படி பேசிட்டாங்களே, அது உங்களை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தி, உங்க உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த கட்டை ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறார். இன்னைக்கு உடைக்க போகிறார். ஒரு அக்கினி உங்க மேல வந்து விழுந்தது போல இருக்கும். ஒரு மின்சாரம் உங்க மேல வந்து தாக்கினது போல இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை பாரப்படுத்துகிற அந்த துர்க்குணம், அந்த பொல்லாப்பு, உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. இப்போ ஆண்டவர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. உங்க சத்தம் எங்களுக்கு கேட்கணும். பிள்ளைகள் எல்லாருமே அந்த கோஷத்துல ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாவதாக, பெரிய சுத்திகரிப்பு உண்டாவதாக. அசைவாடுங்க ஆண்டவரே, அசைவாடுங்க ஆண்டவரே. எங்களில் இருக்கிற துர்க்குணங்கள் அழியட்டும், எங்களில் இருக்கிற பொல்லாப்புகள் அழியட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களின் மேல இருக்கிற சுயம் சாகட்டும் ஆண்டவரே. எரிந்து கொண்டே, இந்த பிள்ளைகளுக்கு சத்தம் எல்லாம் எனக்கு கேட்கணும். சத்தமா எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே. ஷபாலா ரிகமானா ஷட்டரே. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை சந்திப்பதாக, பரிசுத்த ஆவியின் அக்கினி சந்திப்பதாக. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற புளித்தலை இன்றைக்கு பலிபீடத்துக்கு முன்னால கொண்டு வருகிறோம். எங்கள் சுயம் அழியட்டும், எங்கள் சுயம் சாகட்டும். எங்க மேல இருக்கிற கட்டுகள், எங்க மேல இருக்கிற பாவத்தின் வல்லமைகள், விட முடியாத பேச்சுகள், விட முடியாத நடக்கைகள், இயேசுவின் நாமத்தினால விட முடியாத காரியங்கள், ஆவியானவர் துக்கப்படுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்போதே அது அழியட்டும், அது இப்போதே நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்போதே அது அழியட்டுமே. எரிந்து கொண்டே இருப்பே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. உம் நாமம் சத்தரே. மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா பலிபீடத்துக்கு முன்னால நாங்க எங்கள் கதிர் கட்டுகளை கொண்டு வருகிறோம், எங்கள் வாழ்க்கையை கொண்டு வருகிறோம். ஆமென். எங்களுக்கு தந்த நன்மைகளை கொண்டு வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 120 பேர் மேல இறங்கி வந்த ஒரு அக்கினி இப்போ எங்க தம்பிமார் மேல, எங்க பிள்ளைகள் மேல, எங்க சகோதரிகள் மேல, எங்கள் பிதாக்கள் மேல ஆமென் தேடுகிற ஆமென் மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தம்
சில வைராக்கியங்கள் எடுக்கப்படுகிறது. சில இருதயத்தின் காயங்கள் இயேசுவின் நாமத்தினால எடுக்கப்படுகிறது. சாத்தானே, பாவத்துக்கு நேராக ஆளுகை செய்கிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு உள்ளங்களை விட்டு வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். ஓ வாழ்க உம் நாமம் வாழ்கவே. ஐயா வாழ்க. ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் வாழ்க்கைகளை திறந்து பாடுகிறவர்கள் பரிசுத்தம் அடையட்டும், பரிசுத்தம் அடையட்டும், பரிசுத்தம் அடையட்டுமே. ஐயா ஒரு ராமா சகதரபா ரிமகா சதரபா பந்தகோஸ் அனுபவம், சுத்திகரிப்பின் அனுபவம், பரிசுத்த அனுபவமே. ஆவியானவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கலாமா? ஐயா அத்தனை பேரும் சபை ஆர்ப்பரிக்கட்டும். தம்பிமார், உங்க மேல தேவ வல்லமை, உங்க மேல தேவ அக்கினி, உங்க மேல ஆவியானுடைய வல்லமை. சில பாவ சங்கலிகள் அறுக்கப்படுகிறது. அவர் உதவி செய்வார், உதவி செய்வார். விட முடியாத பாவ சங்கலிகள் இப்போ 10 நாளில் அழியட்டுமே. அசைவாடுமே, அசைவாடும் வல்லமை, வல்லமை, வல்லமை. இயேசுவின் நாமத்தில் ஏசாயாவை தொட்ட ஒரு நெருப்பு தழல் இந்த பகல் வேளையில் சிலரை தொடுகிறது. அசைவாடுமே, அசைவாடும் ஆவியானவரே. அவர் உதவி செய்கிறவர், தள்ளுகிறவர் அல்ல, தூக்கி எடுக்கிறவர், தூக்கி எடுக்கிறார். அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே. ஆமே, எங்கள் மேலே. உங்களுக்கு எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ அவ்வளவு ஓசையா கையை தட்டி சொல்லுங்க. என்னை தூக்குவீராக. என்னை கர்த்தர் குற்றப்படுத்த வரல, குற்றப்படுத்த வரல, தூக்கி எடுப்பதற்காக வந்திருக்கிறார். தள்ள வரல, சேர்த்து கொள்ள வந்திருக்கிறார். சத்தத்தை பார்க்க வேண்டாம். நீங்கள் ஆவியானவரும் நல்ல கொஞ்ச நேரம் அப்படியே துதிச்சிருங்க பார்க்கலாம். ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்கிறேன் இந்த இடத்துல குற்ற உணர்வோடு கூட இனி ஆண்டவர் என்ன சேர்த்து கொள்ளுவாரா? தம்பி, ஆவியானவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, இனி ஆண்டவர் என்ன சேர்த்து கொள்வாரா? நான் அப்பாவை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேனே. என் சகோதரியே, இனி ஆண்டவர் என்ன சேர்த்து கொள்வாரா? நான் கர்த்தரை ரொம்ப காயப்படுத்திட்டேனே. இந்த பெந்தகோஸ் பண்டிகை மறுதலித்தவனை அழிக்கிற பண்டிகை அல்ல, மறுதலிக்கிறவனை பயன்படுத்த வந்திருக்கிறார். மறுதலிக்கிறவனை சேர்த்து கொள்ள வந்திருக்கிறார். மறுதலித்தவனை தூக்குவதற்காக வந்திருக்கிறார். உங்க பிரசன்னம்தான் எனக்கு மோகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி,
உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் தகுதி. எல்லாரும் அப்படியே உட்காரலாம். பெந்தெகோஸ்துடைய நோக்கம் 2-3 காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எனக்குள்ளே ஆண்டவர் போட்ட 2-3 காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். விசேஷமாக நான் சொல்லுகிற 1-2 காரியங்கள் நான் கடைசியில் உங்களை முன்னதாக அழைப்பேன். நீங்கள் வருவீர்களே, ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். நம்பர் 1, பெந்தெகோஸ்துடைய நோக்கம் சோர்ந்து போனவர்களை தூக்கி எடுப்பார். இயேசு கிறிஸ்துவை புடிச்சிட்டு போன அன்னைக்கு ராத்திரியிலிருந்து சீசர்கள் அன்னைக்கு இருந்து அவங்க வாழ்க்கை எங்கே தெரியுமா? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள. அடுத்து எங்களுக்கு என்ன ஆகுமோ, அடுத்து எங்களை யார் பிடிச்சிக்கிட்டு போவாங்களோ, அடுத்து எங்களுக்கு என்னைக்கு அழிவு வருமோ, அடுத்து எங்களுக்கு முன்னால் என்னைக்கு மரணம் வருமோ என்று சொல்லி பயந்து பயந்து இருக்கிறவர்களை தூக்கி எடுக்கிற ஒரு பண்டிகை தான் பெந்தெகோஸ்து பண்டிகை. குடும்பத்தில் வந்த திடீரென வந்ததான சில மரணங்களாக இருக்கலாம், திடீரென வந்த சில இழப்புகளாக இருக்கலாம், நினைச்ச காரியங்கள் எல்லாம் தலைகளாகவே நடந்து கொண்டிருக்கிறதாக இருக்கலாம். வாழ்க்கையிலே வந்த அந்த சோர்விலிருந்து இன்றைக்கு என்னால் மீளவே முடியலை அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பெந்தெகோஸ்து பண்டிகையில் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலப்படுத்தி சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருகிறவராக இருக்கலாம். சூரச்செடியிலே சோர்ந்து போய் கிடக்கிறவர்களே உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு பண்டிகை தான் பெந்தெகோஸ்து பண்டிகை. இன்னும் சொல்கிறேன், நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இப்பொழுதே ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிச்சிருங்க. என்னன்னு சொன்னா, என்னிடத்துல ஒரு தாயார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார்கள். என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க சொன்ன ரீசன் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என் புருஷனுடைய வீட்டில் கூட பிறந்தவங்க 8 பேர். ஒருவர் கூட 60வது வயதை பார்த்ததில்லை. 58, 59 மரிச்சிருவாங்க. எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்த 5 பேர் இறந்தாச்சு. இப்போ எனக்கும் என் புருஷனாருக்கும் என் சொந்தங்களுக்கும் அடுத்து இவர் தான் சொல்லி சோர்ந்து போய் ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோடு இருந்து எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அது ஒரு சாபமாக்கும். மரண பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர்களை தூக்கி எடுக்கிறது தான் பெந்தெகோஸ்து. வீட்டுக்குள்ளே போனாலே சிலருக்கு மரண பயம். அடுத்து யாருக்கு வரணும். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர் எங்கள் அப்பா வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. மதுரையை சேர்ந்தவங்க. எங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை, ரொம்ப ஹைஃபையாக நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் அப்பா வேலை முடிச்சு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. நான் என்னுடைய டெலிவரி முடிச்சு வீட்டில் உட்காந்துருக்கிறேன். எங்கள் அப்பா என்னை ரொம்ப நேசிப்பார். வீட்டுக்குள்ளே வந்தார், சோஃபாவில் உட்கார்ந்தவர் எங்கள் அம்மாட்ட தண்ணின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா தண்ணி எடுக்க போனாங்க. நான் கண்ணுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நெஞ்சில் கை வச்சாங்க, சுருண்டு விழுந்துட்டாங்க. பாஸ்டர் இறந்துட்டாங்க. எனக்கு என்னை விட்டு என்ன அந்த காயம் எடுக்கப்படவே முடியலை, மாறவே இல்லை. அது என்னைக்கு மாறும்? ஒரே நாளில் கீழே வந்தது போல இருக்குது. இப்போ அந்த சோஃபாவில் யார் வந்து உட்கார்ந்தாலும் விழுந்துருவாங்களோ, செத்து போயிடுவாங்களோ, அடுத்து எங்கள் அம்மாவா இருக்குமோ, அடுத்து என் புருஷனா இருக்குமோ, மரண பயம். எங்க கூட இருந்த இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அடுத்து எங்களை பிடிச்சிருவாங்களோ, கூட நடந்த என்ன பிடிச்சிருவாங்களோ. மரண பயத்தில் இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பதற்காக
நான் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த காலை வேளையில் ஜெபிக்க போகிறேன். இந்த பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இடத்தில் உற்சாகப்படுத்தினார். அப்படி சோர்ந்து போய் வீட்டுக்குள்ளே கிடக்கிறவர்கள் உண்டு, நான் தூக்கி எடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். அப்பாவுக்கு நல்ல ஒரு கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி நல்ல ஒரு ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்திடுங்க பார்க்கலாம். என்னை தூக்கி எடுக்கிறவர், என்னை தூக்கி எடுக்கிறவர் தான், அதுதான் பெந்தெகோஸ்து, அதுதான் பெந்தெகோஸ்து. மரண பயத்தில் இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பது தான் பெந்தெகோஸ்து. 2, மரிதலித்தவனை தூக்கி எடுப்பது பெந்தெகோஸ்து. 3 வருஷம் இயேசுவோடு கூட நடந்தவர். ஒரு பொம்பளை வந்து கேட்குது, ஏம்மா நீ இயேசுவோடு கூட இருந்தவர் தானே? இவர் சொல்கிறாரு, எனக்கு உண்மையிலே சத்தியமாக அது தெரியாது. நான் இந்த ஆள் ஆம்பிள்ளைட்ட விழ மாட்டார், பொம்பிள்ளைட்ட விழுந்துருவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் மற்ற வேலைக்காரனுக்கு காதை வெட்டி கீழே போட்டு ஆளாகும். ஆம்பிளைக்கு காதை வெட்டுவார். அதே பட்டையத்தான் இந்த பொம்பளைக்கு காதை வெட்டியிருக்க வேண்டியதானே? நீ என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? முறைக்கிறீங்களா அல்லது புரிஞ்சும் புரியாமல் இருக்கிறீங்களா? அவருக்கு காதை வெட்ட தெரிஞ்சில்லையே. நீ இயேசுவ கூட இருந்தனா அந்த அதே பட்டை உன் கையில் இருக்கல, போட்டிருக்க வேண்டியதானே? இப்போ சொல்கிறா சத்தியமாக தெரியாது. சாபிக்கவும் சாத்தியமான தொடங்கு. தூரத்தில் இருந்து இயேசு பார்க்குறாரு, மனங்கசந்து அழுதுட்டார். ஐயோ சொன்னது போல மறுதளிச்சிட்டேன், மறுதளிச்சிட்டேன். மறுதளித்தவர்களை தூக்கி எடுப்பதற்கு என் கர்த்தர் போதுமானவர். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி. அந்த வலது கையை உயர்த்தி எப்ராய் மனுஷனை கட்டி இழுக்கும், உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. அப்பாட்ட போய் கேட்டார். அப்பா சொல்றாரு, டேய் உன்னை எனக்கு கைவிட தெரியும்டா பேதுருவே, உன்னை எனக்கு இன்னும் தள்ள தெரியும்ப்பா. ஆனா உன்னை தள்ளுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இனி கூட உன்ன மாதிரி 1000 பேதர்களை என்னால் எழுப்ப முடியும்ப்பா. ஆனாலும் உன்னை தள்ளுறதுக்கு மனசு இல்லைப்பா. உன் அன்பின் கயிறுனால கட்டி இழுப்பதற்காகவே தான் வந்திருக்கிறேன். 2 கைகளை தட்டி என் கூட சொல்லலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவர். எல்லாரும் பாடுங்களா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை. தலைக்கு மேல கையை தட்டி எப்ராய் தலைனா இது தலைக்கு மேல. ஓ இஸ்ரவேலே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு
நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, என்னை நல்லவனாக்கி. ஒரு முறை கூட உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி. உண்மைதானே இயேசுவே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி. எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? ராஜாவே, இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என்ன அவருக்கு கைவிட தெரியும்? என் மேல வச்ச அன்பு அவ்வளவு பெரிதாக இருக்கிறதுனால என்னை கைவிடுவதற்கு மனசில். அந்த வலது கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? என் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போ. என்னன்னு சொல்லி பாடலாமா? என்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, என்னை தனியாக விட்டு. அந்த வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. என்னை பார்த்து என்னை எல்லாருமே சொல். கண்டும் காணாமல், கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? கலங்காதே, பயப்படாதே. இந்த வார்த்தையை இப்ப எல்லாரும் சொல்லுங்க. என்னை சொல்லுங்க. என்னை பார்த்து, என்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, என்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? என்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, என்னை தனியாக விட்டு. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை பார்த்து, என்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, என்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? சாத்தான் உள்ளத்துல வந்து சொல்றான், என்னையெல்லாம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார், என்னையெல்லாம் ஆண்டவர் உன்னை நேசிக்க மாட்டார், என்னையெல்லாம் ஆண்டவர் உன்னை அங்கீகரிக்க மாட்டார், நீ நல்லவனே கிடையாது, நீ ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்ட, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்ட. இந்த குற்ற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? குற்ற உணர்வில் கிடக்கிறவர்களை தூக்குகிறது ஒரு பெந்தகோஸ்ட். இன்றைக்கு என்னை தூக்குவார்னு இப்போ எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது? அவங்க தலைக்கு மேலே கையை தட்டி வரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம்.
தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, என்னை தூக்குவார், என்ன தூக்குவாருங்க, என்ன தூக்குவாரு. இனி அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தூக்கி நிறுத்தி அழகு பார்க்கிறது தான் பெந்தகோஸ்து. பிரசங்கம் புரிகிறவங்க மட்டும், கவனிக்கிறவங்க மட்டும் அந்த வலது கரத்தை ஒன்று அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு புரியுதுன்னு சொல்லுக்கிறவங்க அந்த கையை ஒன்று அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் அசைச்சிங்க இல்லையா? டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. நான் இப்போ கேட்குறது என்னன்னா, பெந்தகோஸ்து 1 என்னன்னு சொன்னேன்? 50 நாள் பெந்தகோஸ்து. என் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறது தான். சோர்ந்து போனவர்களை தூக்கி எடுக்கிறது பெந்தகோஸ்து. குற்ற உணர்வோடு இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பது பெந்தகோஸ்து. அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தி அழகு பார்ப்பது பெந்தகோஸ்து. அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் சீசர்கள் எல்லாம் அன்னைக்கு யாரு தெரியுமா? கலிலேயர்கள், மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், சமுதாயத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். அன்னைக்கு சமுதாயத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் தான் கலிலேயாவில் இருந்தார்கள். ஆகையினால்தான் இவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்களுக்கு இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது? பரத்தில் அந்த தூதன் சொன்னார், கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? கலிலேயர் என்று சொன்னால் அவ்வளவு அற்பமா? படிப்பறிவு இல்லை இல்லையா? அன்றைக்கு சமுதாயத்தில் படித்தவர்கள் உண்டு, கமாலியலின் பாதபீடத்திலிருந்து படித்தவர்கள் உண்டு, பரிசேயர்கள் உண்டு, ஞானம் உள்ளவர்கள் உண்டு. நான் சொல்லுகிறது நீங்க நம்பினா மட்டும் ஒரு ஆமீன் சொல்லணும். நாம் எல்லாருமே ஒரு எழுப்புதலின் காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னொரு முறை நம்முடைய தேசத்தை அசைக்க போகிறார். என் கர்த்தர் இன்னொரு முறை நம்முடைய தேசத்தை அசைக்க போகிறார். என் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை இந்தியாவின் மேல கர்த்தர் ஊற்றுவாராக. நிச்சயமாகவே அதை ஊற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே கர்த்தர் அதை ஊற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவர் ஷெக்கீனாவில் ஊற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். மணலி கரையில் அந்த அபிஷேகத்தை ஊற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். எழுப்புதலை நம் சபையில ஊற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். நான் என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இந்த எங்க டோர் போட்டப்படவே கூடாது. ஒரு நாள் ஜெபிக்கிற, இங்கே வந்து ஜெபிக்கிற 50 பேரை கர்த்தர் எனக்கு தருவீராக. 50 பேர், அது பாட்டிமாரா இருந்தாலும் பரவாயில்ல, படித்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காதவங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எங்களுக்கு எழுப்பி தருவீராக. என் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் நினைக்கலாம் எனக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு முதுகு போச்சு, என்னுடைய முட்டு போச்சு, என்னுடைய காலு போச்சு, என்னுடைய தலை போச்சு, எனக்கு சுகரு, எனக்கு ப்ரெஷரு எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இனியும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். இனியும் ஏதோ ஒரு பகுதியில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். குடும்பம் கூட சில நேரத்தில் சொல்லும், ஏன் கடைசி காலத்தில் இழுத்துட்டு கிடக்கிற, போக வேண்டியதானே. போவதற்காக ஆண்டவர் ஜீவனோட வைக்கல, இன்னும் என்னமோ செய்ய வேண்டியது இருக்கு, ஆகையினால தான் இழுத்துட்டு கிடக்கிறோம். சரிதானே? எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்புகிறாங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெந்தகோஸ்து நாள் நான் நம்புகிற இயேசுவின் நாமத்தினால இன்றிலிருந்து உங்களை சிலரை பலப்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றிலிருந்து சிலரை பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றிலிருந்து சிலரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததெல்லாம் ஒரு பெரிய பார்ட்டு, அதில் 5% கூட நான் பேசலை, விட்டுறேன். ஆண்டவர்கிட்ட ஒன்று மட்டும் நான் கேட்குறேன், என்ன தெரியும்? என் தெய்வமே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தகோஸ்துங்கிற ஒரு நாள் வந்தபோது ஆவியானவர் இறங்கி வந்தது போல, அப்படி ஒரு நாளை இந்த பென்னி சேவியர் சாகிறதுக்கு முன்னால் நான் என் கண்ணால் காண நாட்டுகிறேன். விரும்புகிறவங்க உங்கள் வலது கையை உயர்த்து, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. எங்கள் சபைகளுக்கு இன்னைக்கு ஒரு பெந்தகோஸ்து நாள் தேவையாண்டவரே. நீயா நானா போட்டி பொறாமை இதன் மத்தியில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகணும்னா எங்க ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ள ஒரு பெந்தகோஸ்து உண்டாகணும், ஒரு பெந்தகோஸ்து அனுபவம் உண்டாகணும். ஆண்டவரே, அந்த கமிட்டி இருந்தால் பிரச்சனை, இந்த கமிட்டி வந்தால் பிரச்சனை, அவர் இருந்தால் இல்லை, இந்த அது எல்லாம் உட்டச்சு போடுகிறேன். ஒரு பெந்தகோஸ்து ஆவியானவர் தான் சபைகளில் பெருசாக இருக்கணும் ஆண்டவரே. ஆவியானவர் தான் பெருசாக இருக்கணும் ஆண்டவரே. ஒரு பெந்தகோஸ்து அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம்.
கோயர் பிள்ளைங்க கோயரில் வந்துடுங்க. நான் இன்றைக்கு சிலரை பிள்ளைகள் அங்கே அந்த சிவரோரத்தில் இங்கே பார்த்து சிலருக்காக ஸ்பெஷலாக ஜெபிப்பதற்கு ஆவியானவரை நான் உற்சாகப்படுத்தினதுனால நான் சிலருக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களை கொஞ்சம் அங்கே தள்ளி போயிருங்க. தேங்க்யூ ஜீசஸ். கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ? உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே. உன்னை தனியாக விட்டு எல்லாரும் இப்ப கண்களை மூடுங்க. யாரும் அங்கே வேடிக்கை பார்க்க வேண்டாம்.